ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கரிஷ்மா XMR. ஸோ இந்த மாடல் தான் வந்து இருக்குது. ரொம்ப நாளாக ஆச்சுங்க. ஆக்சுவலாக இந்த பைக்கை நானும் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் நம்ம கையில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது லான்ச் வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டி இப்போ நம்ம கையிலே வந்து கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப நாள் டெஸ்ட் ரைடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்து ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு கிடச்ச ஒரு வண்டி. ஸோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா எனக்கு கரிஷ்மா ரொம்பவே பிடிக்குங்க. ஆக்சுவலாக இந்த மாடல் இல்லை, இதுக்கு முன்னாடி அந்த பழைய 2009 அந்த டைமில் இருந்துச்சு இல்லையா, அந்த கரிஷ்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பைக்கை நான் சின்ன வயசுலேருந்தே அதை வந்து பார்த்து அதை வாங்கணும்னு ரொம்ப செகண்ட்ஸ்லாம் கூட தேடி பார்த்தேன். பட் இப்போ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டைமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த 5 இயர்ஸ் ரெனிவல் 15 இயர்ஸ்லாம் முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி டைப்பில். ஸோ அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு கிடைக்கவே இல்லை. அண்டு கரிஷ்மா XMR ரீலான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னோன்னே நம்ம அதை பற்றின ஒரு வியூவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும், அந்த பழைய டிசைன் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிசைனை ரொம்பவே நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக இந்த பைக் வந்து லான்ச் பண்ணும்போது அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு R15 லுக்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த வண்டியில் எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அப்போலேருந்தே இந்த வண்டி எப்படா ஓட்டணும், எப்படா கையில் கிடைக்குங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. ஃபைனலாக நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா பைக் கிடச்சிருச்சு. அண்டு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஹீரோ கரிஷ்மாக்கும் இதுக்கும் அப்டேட் ஆகிருக்கு. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய என்ஜின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லிக்விட் கூலிங் என்ஜின், 210cc என்ஜின். ஸோ 210cc லிக்விட் கூலிங் DOHC என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் ஓவர் ஹெட் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் என்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி CBRலாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி டைப் என்ஜின். ஸோ செம்மையான ஒரு என்ஜின். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் கூலிங் என்ஜின் வந்துருக்கூடிய வண்டி இதுதான். அந்த ஒரு ஃபஸ்ட் பேட்சுமே இதுதான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் வர அப்டேட்ஸில் வந்து இப்போ எக்ஸ்பல்ஸில் இந்த என்ஜின் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்தால் தான் தெரியும். பட் இப்போ நம்ம கையில் இருக்க வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் லிக்விட் கூலிங் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையான ஒரு என்ஜின். அண்ட் வித் சில்வர் கிளச்சு, உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, லிக்விட் கூலிங் செட்டப் அண்ட் எல்லா ஒரு விஷயமான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் என்ஜினாக இந்த வண்டி கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இப்போ ஒரு 200cc ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு என்ஜின் அப்படின்னா இந்த கரிஷ்மாவோட XMR என்ஜின் தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லான என்ஜின். இதோட பவர் அண்ட் டார்க்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம கிட்டத்தட்ட 25.5 BHP பவர் அண்ட் 20.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ செம்ம பவர்ஃபுல்லான ஒரு என்ஜினுங்க. சீரியஸ்லி நீங்கள் எந்த வண்டி வேணாலும் பேப்பர் வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டாப் அண்ட் பவராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செம்ம பவர்ஃபுல் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் பேசிக்கலி இந்த டைப் ஆஃப் என்ஜினில் ஒரு செம்ம ஒரு ப்ரீமியமாக அதே மாதிரி நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அது இல்லாமல் இதோடைய சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் பிரேக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு மைனஸாக தோன்றது, இது வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அப்சைட் டவுன் ஃபோக்ஸே இந்த வண்டி லான்ச் பண்ண அப்புறமேட்டு தான் 160 எக்ஸ்ட்ரீம் வந்து கொண்டு வந்தாங்க. மேபி இதோட அடுத்த பேட்ச் ஆர் அடுத்த அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக இந்த பைக்கில் வந்து நீங்கள் ஒரு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் எதிர்பார்க்கலாம். ஷூராக கொடுத்துருவாங்க. பட் இப்போதைக்கு இதில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வண்டியில் டூயல் சேனல் ABSங்க. ஸோ டூயல் சேனல் ABS நமக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து 320 mm டிஸ்க் பிரேக். அண்ட் டயர் சைஸ் பார்க்குறப்போ நமக்கு 100/80 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 110 செக்ஷன் வந்து கிடையாது. நார்மலான 100 செக்ஷன் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அண்ட் பைப்ரேக் கேலிப்பர்ஸோட. ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 230 mm சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பரோட பைப்ரேட் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே டூயல் சேனல் ABS வந்து இருக்கனால ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிங் செட்டப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோலையுமே இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வண்டி தான் ஃபர்ஸ்ட் டூயல் சேனல் ABS வந்துருக்குது. ரியரோட டயர் ஸ்பைஸ் பார்க்கும்போது 140 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி 150 செக்ஷனாக அப்டேட் பண்ணியிருந்தால் இன்னுமே ஸ்போர்ட்டியராக இருந்திருக்கும். பட் நார்மலான 140 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரியர் லுக் வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு R15 வைப் வந்து வருது ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்குமே இந்த வண்டி பார்க்குறப்போ R15 வைப் தான் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைன். ஏன்னா R15 பொறுத்த வரைக்கும் ஒரு டிசைனிங்கில் ஒரு பெஞ்ச் மார்க்கான ஒரு பைக்கு. இந்த பைக்குமே சிமிலராக அந்த லுக்கை கொடுக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த டிசைன் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ சூப்பரான ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரோட லைட் செட்டப் வந்து பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு LED செட்டப் தான், பட் இருந்தாலுமே நல்லா ஒரு ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா LEDஸில் வந்து கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. அண்ட் அப்படியே சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சீட்ஸ் வந்து பார்த்துலாம். சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டூரிங் சீட் செட்டப்புங்க, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே டக் பண்ணி ஓட்டணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ரிலாக்ஸாக கொஞ்சம் அப்படியே குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருந்தால் போதுமே. நான் ஹேண்டில் பார் கொஞ்சம் அப்ரேட்டராக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓட்டும்போது நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் நல்லாவும் இருக்குது ஓட்டும்போது. செம்ம ஒரு குவாலிட்டியாக நீங்கள் டூரிங் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு பைக் தான் இது. ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். சூப்பராக இருக்குது ஓட்டுறப்போ. அண்ட் ரியரோட பில்லியன் சீட்டு பொறுத்த வரைக்கும் பஞ்சு நல்லா இருக்குது. பட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ரொம்ப குட்டி. ஸோ பில்லியன் எந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும்னு தெரியல. ஆனால் ரைடரை பொறுத்த வரைக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். கிரிப்பும் சரி, அதோட ஸ்பாஞ்சினஸும் சரி நல்லாவே இருக்குது. டேங்கை பொறுத்த வரைக்கும் வெறும் 11 லிட்டர் டேங்க் தான். இன்னுமே ஒரு 12 or 13 லிட்டர் கொடுத்துருந்தா கூட ரேஞ்சு நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்வலான ஒரு
11 லிட்டர் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் குட்டியான டேங்க் தான். அண்ட் சைடில் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப XMR அப்படின்ற டிசைன் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஜினுமே வந்து பார்க்குறதுக்கு எனக்கு இந்த சைடில் வந்து பார்க்குறதுக்கு நேரில் செம்ம குவாலிட்டியாகவும் செம்ம ப்ரீமியமாகவும் தெரியுது. ரியரோட சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் நேமிங் பிராண்டுமே நீங்கள் வந்து பாருங்கள், இதில் வந்து GRS சஸ்பென்ஷன், ஸோ GRS டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க, கேஸ் ரிசர்வ் சஸ்பென்ஷன் சொல்லுவோம். நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது ரோட்லேயும் சரி. அண்ட் நீங்கள் நார்மலாக யூஸ்வலாக நீங்கள் உட்காந்துருக்கும் போதுமே அதை நல்லா ஃபீல் பண்ணலாம், நல்லா ஸ்பாஞ்சாக அம்மிங்க எந்திரிக்கும், அந்த மாதிரி நல்லாயிருக்கும் சஸ்பென்ஷன். அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டோட செட்டப் நிறைய பேருக்கு ஒரு மிக்சடு ரிவ்யூ தான். நிறைய பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, நிறைய பேர் நல்லா இல்லைன்றாங்க. ஸோ நீங்கள் எப்படி இருக்குது, பார்க்குறவங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஆர்எல் செட்டப்ஸ் ஓரளவுக்கு நல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொஜெக்டர் லைட்ஸ் தாங்க, ப்ரொஜெக்டர் LED லைட்ஸ். அண்ட் இதே ப்ரொஜெக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பல்ஸ் 200லையுமே இருக்குது. நம்ம ஸ்கூட்டர்ஸ் மேஸ்ட்ரோ, ஸோ ப்ளஷர்னு சொல்லிட்டு எல்லா வண்டியிலுமே இந்த டைப் ஆஃப் ப்ரொஜெக்டர் தான் வருது. ஸோ நல்லாயிருக்கு, ஆக்சுவலாக பார்க்கும்போது டிசைன் வைஸ் நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ டிசைன் சப்ஜெக்டிவ் தான், நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைசரோட பட்டன் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பெருசாலாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, குட்டியாக தான் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே அப்லிஃப்ட் டவுன்லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வைசர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய டிவியேஷன்ஸ் இருக்காது, ஸோ நார்மலாக தான் இருக்கும். அண்ட் அந்த கரிஷ்மா அப்படிங்கிற அந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 3D லோகோவாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. பேருமே அந்த டிசைனுமே ஓல்டு டிசைன்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சோலை பொறுத்த வரைக்கும் இது வந்து நார்மல் கன்சோல் தான், பட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க, அது நல்லாயிருக்கு. ஸோ ரைடு ஒரு லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக என்ஜின் டெம்பரேச்சர், இங்கே வந்து ஃபியூல் இண்டிகேஷன்ஸ், ஸ்பீடோமீட்டர். அண்ட் இதோட கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுவிட்ச் கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட் பட்டன்ஸ் எல்லாமே வரும், மோடு ட்ரிப் 1 ட்ரிப் 2, ஆவரேஜ் ஸ்பீடு, வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் தருது, ரேஞ்ச் எவ்வளோ வருங்கிறது முக்கியமாக அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஒரு கன்சோல் மீட்டர் தாங்க. ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கும். ப்ளூடூத் பேரிங் இருக்கும், பட் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸாக இருக்குமே தவிர மேப் மாதிரிலாம் ஓடாது. நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, நைட் டைமில் பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். அண்ட் அப்படியே நம்ம சுவிச்சஸ் ஒரு டைப்லாம் பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் சுவிட்ச். அண்ட் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம் வண்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்ல பீட் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து DOHC செட்டப் அப்படிங்கிறனால உங்களுக்கு என்ஜின்லேருந்து வர பீட்டே சூப்பராக இருக்கும். எக்ஸாஸ்டோட நோட்டுமே வந்து நல்லா குடுன்னு நல்லா இருக்குது. டிசைன் பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கன்சோல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. சுவிட்ச் கியர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. இன்டெகிரேட்டரான பேஸ் ஸ்விட்ச், அந்த ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹாரன் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏரிக்கு வந்து காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 810 mm. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 5.7 ஹைட்டுக்கு மேலே இருந்தீங்கனாலே தாராளமாக உங்களுக்கு 2 காலுமே எட்டும். என்னோடய ஹைட் நான் 5'11". ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 காலும் பக்காவாக வந்து எட்டுது. ஸோ வண்டி ஓட்டுறதுக்குமே நல்லா குனிஞ்சு ஓட்ட தேவையில்லை, நீங்கள் நேராகவே உட்காந்து ஓட்டலாம். ஏன்னா ஹேண்டில் பார் அந்தளவுக்கு நல்லா அப்லிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா USB சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் வந்து பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸ் அண்டு மைலேஜ் நான் வந்து பார்த்துடலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி ஆன் ரோட் ப்ரைஸ் ஒரு 2,25,000 அந்த ரேஞ்சில் வந்து வருது. 2.2 lakhsங்க. ஸோ 2.2 lakhs இந்த பைக் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டியூக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஒரு கம்மி பவர் என்ஜின் தான். கம்மிங்கிறப்ப ஒரு BHP கிட்டத்தட்ட கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். பட் அந்த வண்டியை பார்க்குறப்ப இன்றைக்கி 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே அதோட ப்ரைஸ் வந்து போகுது. லுக்ஸும் கூட சூப்பராக வந்து லுக்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட அவுட்லுக் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் மெயினாக ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கும் நீங்கள் இந்தளவுக்கு ஒரு 2.25 லட்ச ரூபா கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த்தபுளாக தான் இருக்கும். அண்ட் இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 30லேருந்து 35 வந்து ஆவரேஜாக கிடைக்கும். ஏன்னா நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின், இந்த செக்மெண்ட்டில் இதுதான் பவர்ஃபுல் அப்படிங்கிறப்போ நீங்கள் தாராளமாக ஒரு 30-35 அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் என்ன ஒரு ட்ராபேக்னா 11 லிட்டர் ஃபியூவல் டேங்க் கொடுத்துருக்கிறது மட்டும் தான் எனக்கு ட்ராபேக்காக தெரியுது. இன்னும் ஒரு 2 லிட்டர் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா வண்டி லாங் ட்ரிப் எடுக்க போகிறப்ப நல்லாயிருக்கும். மேபி அடுத்த அப்டேட்டில் இந்த வண்டி வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த பைக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட XMR-ஓட டெஸ்ட் ரைடு வீடியோமே இதை தொடர்ந்து வரும். ஸோ எல்லா சேனலுமே நம்ம சேனலில் வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்போ நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. அண்ட் மேக்ஸிமம் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. இதே மாதிரி டெஸ்ட் ரைடு இந்த கரிஷ்மாவோட XMR டெஸ்ட் ரைடில் நான் வந்து உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.